Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 474 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல என்னாச்சு, நம்ம ஆளுங்க அத்தனை பேத்தையுமே சுத்தி வளைச்சு கேட்ட போட்டு விட்டு கடைசியில அந்த அக்கைனும் லாவா வச்சு கண்டமேனி அட்டாக் பண்ணால. இதனால பாவம் ஒயிட் பியர்டோட கப்பல் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம பைரட்ஸுங்க எல்லாருமே படாத பாடுபட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் பண்ணி சபாடி ஆர்கிபெலகோவை காட்டுறாங்க. அங்க எந்த டெலிகாஸ்டும் ஒர்க் ஆகல. சோ எல்லாம் ஸ்கிரீனை பார்த்து பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. டேய் என்னடா பண்றீங்க, படத்தான் போடுங்கடா, நாங்க வார்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தே ஆகணும் அப்படி இப்படின்னு பயங்கரமா கொந்தளிச்சுட்டு இருப்பாங்க. அங்கதான் ட்ரஃபால்கர் லாவும் இருப்பான். அந்த டைம் மக்களுக்குள்ள ஒரே குழப்பம். என்னன்னா நிஜமாவே ஒயிட் பியர் நேவி கூட டீல் போட்டானா? அது உண்மைதானா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவங்களோட ஆளுகளையே அவன் வித்துட்டானா? சொல்லுங்க 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 அப்படி இப்படின்னு அவங்க காட்டுத்தனமா கத்துன்னு கத்திட்டு இருக்கும் போது அங்க இருக்க மத்த பயிற்சிங்க பூரா அதை கேஷுவலா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. மக்கள் எல்லாத்துக்குமே இப்ப பயங்கரமான பீதி. இதனால இந்த உலகத்துக்கு என்ன ஆகும்னு தெரியல அப்படி இப்படின்னு யூஸ்டஸ் பார்த்துட்டு சொல்லிடுவான். இவ்வளவு நேரமா நேவி ஆளுங்க எல்லாத்துக்கும் சும்மா ஒரு ஸ்லைடு ஷோவை காட்டிட்டு அலேக்க ஆப் பண்ணி போட்டுட்டானுங்கல்ல நன்னாரி பயிலுகம்பான். அங்க இருக்க இன்னசென்ட் மக்களுக்கு எதுவுமே புரியாதனால அவங்க எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க. ஆனா இத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க பைரட்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா தெரியுது அங்க நேவி ஆளுங்க உலகத்துக்கு தெரியக்கூடாத ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வேலையை பார்ப்போம்ட்டு அவங்க பாடே கிளம்பிடுவாங்க. ட்ரஃபால்கர்லாம் அடிச்சு சொல்லுவான், கண்டிப்பா ஒயிட் பியர் நேவி கிட்ட அவங்க ஆளுகளை வித்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு. ஏன்னா அப்படி பண்ணா ஒயிட் பியர்ட யாராச்சும் லெஜெண்ட்னு சொல்லுவாங்களா? மாட்டாங்கல்ல. சோ அவனுக்கு ஃபுல் கான்பிடன்ட் இருக்குது ஒயிட் பியர்ட் எந்த தப்புமே பண்ணலன்னு. இப்ப என்ன, நாங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே தெரிஞ்சுக்க முடியலன்னு அந்த கார்டு வச்சு பாக்குறவெல்லாம் அவன் கார்டை வச்சு கணிப்பான் அங்க பஞ்சாயத்து எந்த லெவல்ல போயிட்டு இருக்குதுன்னு. அங்க அந்த அக்கைனும் அவனோட பவரை வச்சு அட்டாக் பண்ணதுல அவனோட கை ஷேப்லயே லாவா சும்மா பயங்கரமா வந்து டம்மு 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 டம்முன்னு விழுது. முதல்ல நம்ம ஒயிட் பியர்டோட கப்பல் கம்ப்ளீட்டா காலி. அடுத்து அங்க இருக்க பைரட்ஸ் எல்லாருமே படாத பாடுபடுறானுங்க. இப்ப இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த லாவா வந்து வில அங்க இருக்கிற ஐஸ் எல்லாமே மெல்ட் ஆயிட்டு இருக்குது. ஏதோ எல்லாம் ஐஸா இருந்தவன திபு திபு திபுன்னு ஓடி வந்தாங்க. தண்ணிக்கு நடுவுல இந்த மாதிரி லாக் பண்ணா என்ன பண்ணுவாங்க? அவங்களால ஒழுங்கா நிக்க கூட முடியாது. சோ ஈஸியா அவங்கள சுட்டு தள்ளலாம், இல்ல மூழ்கடிக்கலாம், விஷத்தை ஊத்தி விட்டு கொள்ளலாம், என்ன வேணாலும் பண்ணலாமே. சோ அப்படி பிளான போட்டு அகைனோ கண்ட மேனிக்கு கண்ட பண்ணிட்டு இருப்பான் அத்தனை பேர்த்தையும். இப்ப எல்லாத்துக்கும் என்ன பண்றதுனே தெரியல. இதுல இன்னொரு காமெடி என்ன தெரியுமா, இவ்வளவு நேரமா ஐஸ் கட்டியா இருந்துச்சே தண்ணி, அது என்ன ஆகும், இந்த அகைனோ அட்டாக் பண்ண சில் தண்ணி நார்மல் டெம்பரேச்சருக்கு மாதிரி இப்ப கண்டபடி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உள்ளுக்குள்ள கையை விட்டாலே போதும் கை வெந்துரும் போல. அதனாலயே அத்தனை பேரும் கதறி அடிச்சு புடிச்சு அந்த ஐஸ் கட்டியில வந்து ஏறுவானுங்க. அப்படி ஏறி போய் நின்னா மட்டும் போதுமா? ஒரு சைடு அங்க அகைனோ பழுதுட்டு இருக்கான், இன்னொரு சைடு பீரங்கிய வச்சு கண்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி இங்க இருந்து தப்பிச்சு வெளியே போயிடலான்னு பார்த்தா பின்னாடி அந்த குமாவோட கூட்டமே நின்னுட்டு இருக்குது. தப்பிச்சு வந்தா பீம வச்சு பயங்கரமா சுட்டு தள்ளுறானுங்க. சோ இப்ப இவங்களுக்கு வேற வழி இல்ல, எப்படியாச்சும் அந்த செவுத்தை உடைச்சே ஆகணும், இல்லன்னா கஷ்டம். சோ அதுக்காக போராடிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் லூஃபி அந்த லாவால இருந்து தப்பிக்கிறதுக்காக படாத பாடுபட்டு இருப்பானா. பட் இருந்தாலுமே அந்த சூடு அவன் மேல படும்போது அவனால அதை தாங்க முடியல. சோ கதறிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்த ஒயிட் பியர்டு செம்ம காண்டாயி, கோப்பம் மவுனுகளா என்ன காமெடி பண்றீங்களான்னு கைய ஒரு சொல்லிட்டு ஓங்கி ஒரு பஞ்சு வைப்பான். அடிச்ச போர்ஸுக்கு செவுத்துக்கு அந்த பக்கம் இருந்த நேவி ஆளுகெல்லாம் அப்படியே காத்தோட காத்தா பறந்துடுவானுங்க. அது மட்டும் இல்லாம சென்கோக்கு தூரத்துல நின்னுட்டு இருக்கான், அவனாலேயே நிக்க முடியல. அந்த அளவுக்கு பயங்கர போர்ஸா காத்து அடிக்கும். இப்படி ஒரு பஞ்சைக்கே சூறாவளி காத்தே அடிக்குதுன்னா அப்ப எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வச்சு அடிச்சிருக்காரு. சரி ரைட், எப்படி அந்த இரும்பு வால் பிச்சுக்கிட்டு போயிருக்குன்னு சொல்லி பார்த்தா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே. என்னன்னா அந்த வால்ல ஒரு பெரிய சைஸ் பள்ளம் விழுந்திருக்குமே தவிர அந்த செவுத்துக்கு எதுவுமே ஆகல. அப்பவே தெரிஞ்சு போச்சு அது ஆர்டினரியான செவுரு இல்லன்னு. சோ ஒயிட் பியர்டுக்கே கொலை காண்டாவும். அந்த டைம் அகைனோ நான் மிச்சம் மீதி இருக்கவங்களையும் காலி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் லாவாவை யூஸ் பண்ணி கண்டமேனி அட்டாக் பண்ணுவானா. போன டைம் அவன் அட்டாக் பண்ணும்போதாச்சும் 1-2 கப்பல் மிஸ் ஆச்சு. ஆனா இந்த டைம் வேணும்னே கப்பலை வச்சு அட்டாக் பண்ணுவான். சோ அதனால அவங்க மோபிடிக்கு கண்ட மேனிக்கு தீ பிடிச்சி எரியும், அதை அணைக்கணும்னு சொல்லி படாத பாடுபடுவாங்க. எதுக்குன்னா ஏச காப்பாத்தி மறுபடியும் இந்த கப்பல்ல உலகம் பூரா சுத்தி வரணும்னு. ஆனா அந்த கப்பல் கண்ணா பின்னன்னு கம 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 அச்சி கப 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 கபன்னு எரியுது. அகைனோலாம் பார்த்துட்டு உன்னோட காலம் இதோட முடிஞ்சு போச்சு ஒயிட் பியர்டு, இதுக்கப்புறம் நீ கடலை எங்கேயுமே சுத்த முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் கண்ணு முன்னாடியும் வேணும்னே அவன் கப்பலை கண்டம் பண்ணி விட்டுருவான். அவ்வளவுதான், எரிஞ்சுகிட்டே அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள மூழ்கும். யாராலையும் ஏத்துக்கவே முடியல. அதுதான்டா எங்க அடையாளம், எங்க உயிரே, அத போய் இப்படி பண்ணிட்டீங்களாடா பரதேசி பயலா. நாங்களும் ஒயிட் பியர்டும் அந்த கப்பல்ல தாண்டா பல வருஷமா சுத்திட்டு இருந்தோம், அது எங்க குழந்தை மாதிரிடா, அதையே இப்படி பண்ணிட்டீங்களாடா பரதேசி பயலான்னு கத்துன்னு கத்திட்டு இருப்பான் ஒருத்தன். ஒயிட் பியர்டுக்கே அவன் கப்பலை பார்க்கும்போது ரொம்பவும் ஃபீலிங்கா இருக்கும். இதுல கொடுமை என்னன்னா அவனோட ஜாலி ராஜர் அவன் கண்ணு முன்னாடியே எரிஞ்சு அப்படியே கீழே விழும். அதே நேரம் இங்க பைரட்ஸ் யாராலையுமே அந்த பிளாசாக்குள்ள போக முடியாத நிலைமை ஆயிருச்சு. எல்லாம் அங்க கத்தி கதறிட்டு இருப்பாங்களா, அதை பார்த்துட்டு ஏசு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவான். இங்க இவங்களுக்கு எல்லாம் அந்த செவுத்துக்கு அந்த பக்கம்
பக்கம் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா கதற சவுண்ட் மட்டும் நல்லா கேக்குது. அது மட்டும் இல்லாம அவங்களால இந்த செவுத்த தாண்டியே வர முடியல. அங்க சென்குக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவான், இவ்வளவு நேரம் பொறுத்தது போதும், இனி போட்காஸ்ட் டிஎஸ் நம்ம உடனடியா எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும், அதுக்கான நேரம் வந்துருச்சும்பா. கார் பால தாங்கிக்க முடியல. இங்க கெக்கோ முறையா ஜாலியா சிரிச்சுட்டு இருப்பான், ஐ சாக போறான்னு. இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டோன்னே ஒயிட் பியர்ட் பைரட்ஸால தாங்க முடியல, எது கொல்ல போறாங்களான்னு. அவங்களுக்கே அப்படி இருக்குன்னா லூஃபிக்கு எப்படி இருக்கும்? ஏசும் சாகருக்கு தயாராயிட்டான், அவன் போசெல்லாம் அப்படித்தான் இருக்கும். ஆனா பாவம் அவனுக்காண்டி இங்க சண்டை போட்ட பைரட்ஸ் எல்லாம் அவ்வளவு அடிபட்டுமே இன்னும் அவங்க சொல்ற வார்த்தை, ஏச கண்டிப்பா நம்மளால சாகாம தடுக்க முடியும், ஏன்னா நமக்கான பாதை நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது, அதுவும் ஓர் உருவாக்கி கொடுத்த அந்த பாதை தான், நம்ம போலாங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. ஆனா அங்கேயும் ஒரு பஞ்சாயத்து இருக்கு, ஏன்னா நேவி ஆளுங்கெல்லாம் பைரட்ஸுங்கெல்லாம் அந்த வழியா தான் வருவாங்கன்னு சொல்லி அங்க வெயிட்டிங்ல இருப்பானுங்க. அப்படி இருக்கும்போது எப்படி போறதுன்னு ஒரு சின்ன பீதி. அந்த டைம் லூஃபியா காட்டுறாங்க, அப்படியே கேஷுவலா எந்திரிச்சு கைய முறுக்கிட்டு ஏச காப்பாத்துறதுக்காக ரெடி ஆவான். இங்க பைரட்ஸுங்கெல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க டைம்ல நம்ம அந்த வழியா தான் போயாகணும் அப்படி இப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த டைம் லூஃபி ஒரு ஜம்ப் போட்டு போய் நின்னு, ஏசு உன்னை காப்பாத்த நான் வர்றான்டான்னு சொல்லி வேகமா பிச்சுக்கிட்டு ஓடுவான். இவங்க எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். லூஃபி முன்னாடி போறான்னு தெரிஞ்ச உடனே வாங்க நம்ம அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடி போலான்னு பிச்சுக்கிட்டு வருவானுங்க. ஒக்காமக்கா ஒரு பெரிய படையையே தாட்டிட்டு வருவான். சொல்ல போனா இப்ப எல்லாத்துக்குமே நம்பிக்கை நாயகனா இருக்கிறது அவன் மட்டும்தான். சோ இப்படி அவங்க வேகமா போயிட்டு இருக்கும் போது மறுபடியும் எய்ம் வச்சு கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிச்சிருவானுங்களா. இவங்க ரெண்டுத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா அந்த நேவி ஆளுங்க வேணும்னே ட்ராப் வச்சு ஆப்போய்க்கிறானுங்கன்னு நல்லா தெரியுது. ஆனா அதை யாராலையும் தடுக்க முடியாது, அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதுலயும் அவனுக்கு அட்டாக் பண்ண நேவி ஆளுங்க அத்தனை பேருமே திருச்சிருவாங்க. ஆனா லூஃபி மட்டும் நிக்கவே இல்ல. அந்த குண்டு எல்லாத்தையுமே எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருப்பான். அதுக்காண்டி குண்டு விழுந்து தெரிச்சாலுமே பயந்தடிச்சு ஓடலையே. ஏச காப்பாத்தாம விட மாட்டோம்னு சொல்லி லூஃபி பின்னாடியே தான் ஓடி வருவானுங்க. அவங்க வெறியோட சண்டை போறது, அடி வாங்குறது, கதறது, கத்துறது எல்லாத்தையும் ஏச லைவா பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகும். பின்ன அவன் ஆளுங்கெல்லாம் கண்ணு முன்னாடியே இப்படி கதற ஓடுறது நல்லாவா இருக்குது, நான் பண்ண தப்புக்கு என் டீமே இப்படி கஷ்டப்படுறதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். கெக்கோ முரியாக்கு ரொம்ப ஆர்வம், அட சீக்கிரம் முடிச்சு விடுங்க ஐயா, இருக்கிற பாடிஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்வமா சொல்லிட்டு இருப்பான். ஒரு பக்கம் அக்கைனும் குண்டு போட்டு காலி பண்ணிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதுல வேற ஐஸ் வேற மெல்ட் ஆயிருக்குது. நிறைய பேருக்கு பயங்கரமான காயங்கள். பட் இருந்தாலுமே ஏச காப்பாத்தாம விட மாட்டேன்னு வந்துகிட்டே தான் இருப்பானுங்க. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, லூஃபி மேலேயே கண்ட மேனிக்கு குண்டு தூக்கி அடிப்பானுங்க. அவனும் அந்த அடியெல்லாம் தாங்கிட்டு அவன் பாட்டுக்கு வந்துகிட்டே தான் இருப்பான். இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, பையகிட்ட இப்ப சுத்தமா எனர்ஜி வேற இல்ல. அப்படியே கஷ்டப்பட்டு மேல பாப்பான். ஏச கொல்றதுக்காக ரெடியா நின்னுட்டு இருக்கதான் தெரியும். அப்பவுமே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு டே ஏசுன்னு ஒரு கத்துவான். லூஃபியோட சவுண்ட கேட்ட உடனே ஏஸ் அப்படியே ஷாக் ஆகி பாத்துட்டு இருப்பானா. அந்த டைம் சென்குக்கு அவனை பொலந்து கட்டுங்க அம்மா, கரெக்டா நம்ம லூஃபியை எய்ம் வச்சு ஒரு போர்டு அந்த பீரங்கி குண்டுல அப்படியே அடிச்சு தெரிச்சு அப்படியே கடல்ல போத்துன்னு விழுந்து அசைய முடியாம அப்படியே உள்ளுக்குள்ள முங்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.